Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நேற்று முன்தினம் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சுனாமியால் இதுவரை 282 பேர் பலியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 17,000க்கும் அதிகமான சிறிய சிறிய தீவுகளை உள்ளடக்கியதுதான் இந்தோனேஷியா. இதில் 6,000 தீவுகளில் மட்டுமே மக்கள் வாழ்கின்றார்கள். அங்கு உள்ளவர்களுக்கு இயற்கை பேரிடர், நிலநடுக்கம் போன்றவை சற்று சகஜமான விஷயம்தான். இருந்தும் ஒரு வருடத்திற்கு குறைந்தது 4 to 5 பெரிய இயற்கை பேரிடர்களையாவது அந்நாட்டு மக்கள் சந்திக்கின்றார்கள். இந்த பேரழிவுகளால் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகி வருகின்றார்கள். இப்படி இருக்க இந்தோனேஷியாவை தற்போது மீண்டும் ஒரு பேரிடர் தாக்கியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு அனாக் கிரக்கடோவா பகுதியில் உள்ள மிகப்பெரிய எரிமலை வெடித்து சிதறியது. இதனால் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் நிலச்சரிவின் காரணமாக ஷெராங், சவுத் லம்பாங் ஆகிய பகுதிகளை சுனாமி தாக்கியது. ஜாவா கடற்கரையில் சுந்தா ஜலசந்தியில் உள்ள அனாக் கிரக்கடோவா எரிமலை சுமார் 305 மீட்டர் உயரம் கொண்டது. இது இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்தாவில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த பகுதியில்தான் புகழ்பெற்ற ஜங்குலான் தேசிய பூங்கா, புகழ்பெற்ற கடற்கரைகள் உள்ளன. இந்த எரிமலை கடந்த ஜூன் மாதம் முதலே புகையை கக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பலத்த சத்தத்துடன் எரிமலை வெடித்து சிதறியுள்ளது. இதனால் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி அலைகள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். வழக்கமாக பௌர்ணமி நாளில் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் நிலையில் நிலநடுக்கத்தின் தாக்கமும் சேர்ந்ததால் சுனாமியின் தாக்கம் அதிகரித்ததாக கூறப்படுகின்றது. இந்த ஆழிப்பேரலையினால் இதுவரை 281 பேர் பலியாகி உள்ளதாகவும் 1016 பேர் வரை படுகாயமடைந்துள்ளதாகவும் 800 பேர் வரை காணாமல் போயிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சுனாமிக்கு என்ன காரணம் என்று தற்போது விவரம் வெளியாகியுள்ளது. முதலில் இந்த எரிமலை வெடித்த காரணத்தினால்தான் இந்தோனேஷியாவில் கடலுக்கு அடியில் நில அடுக்கு தடம் மாறியது என்றும் இதனால் ஏற்பட்ட அழுத்த மாறுபாடு காரணமாக சுனாமி ஏற்பட்டது என்றும் ஆய்வாளர்கள் கூறினார்கள். ஆனால் தற்போது சுனாமிக்கு உண்மை காரணம் என்ன என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கரக்டோவா எரிமலையின் பெரும் பகுதி கடலில் விழுந்த காரணத்தினால்தான் சுனாமி ஏற்பட்டுள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சென்டினல் என்ற சேட்டலைட் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆதாரங்கள் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். இதன் காரணமாகத்தான் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட முடியவில்லை என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் இந்த அனாக் கிரக்கடோவா எரிமலை தொடர்ந்து நெருப்பு குழம்புகளை வெளியேற்றி வருவதால் அங்கு மேலும் ஒரு சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். இது தொடர்பாக இந்தோனேஷியாவின் பேரிடர் மேலாண்மை வாரியத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், சுனாமியால் பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ராணுவம், காவல்துறை மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை படையைச் சேர்ந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம். எரிமலை தொடர்ந்து துடிப்புடன் உள்ளதால் மீண்டும் வெடிப்பு ஏற்படலாம் என்றும் அதனால் மற்றொரு சுனாமி தாக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மக்கள் இருக்கும் பகுதிக்கு மிக அருகில் எரிமலை இருந்ததால் சுனாமி மிக எளிதில் மக்களை சூறையாடி உள்ளது என்று அவர் கூறியுள்ளார்.